ஒரு நாள் சென்னையில் ஒரு பெரிய எம்என்சி நிறுவனத்தில் பணிபுரியும் 30 வயது பெண் பெயர் லட்சுமி. அவள் குடும்பம் உயர்ந்த இனத்தைச் சேர்ந்தது. பணக்கார குடும்பத்தில் பிறந்து உயர் கல்வி பெற்றவள். அவளுடைய குடும்பம் மிகவும் செல்வச் செழிப்பானது. அனைவரும் படித்தவர்கள். லட்சுமியின் வருமானம் நல்லதாக இருந்தது. அவள் சுதந்திரமாக வாழ்ந்தாள். அவளுக்கு ஒரு காதலன் இருந்தான். அவன் பெயர் ராம். அவனும் அதே வயது, அதே எம்என்சியில் பணிபுரிந்தான். நல்ல சம்பளம் வாங்கினான். ஆனால் அவன் குடும்பம் கீழினத்தைச் சேர்ந்தது. அவனுடைய குடும்பம் படிக்காதது. அனைவரும் முடிதிருத்தும் கடையில் வேலை செய்தனர். அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தனர். 4 ஆண்டுகளாக அவர்கள் காதலித்து வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக லட்சுமி தன் பெற்றோரை திருமணத்திற்கு சம்மதிக்கச் செய்ய முயன்றாள். இரு குடும்பங்களும் சந்தித்தனர். ஆனால் லட்சுமியின் பெற்றோர்கள் ராமின் குடும்பப் பின்னணியால் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதி வேறுபாடு, குடும்ப நிலை வேறுபாடு என்று அவர்கள் கூறினர். ராம் மிகவும் அன்பானவன், கவனிப்பவன். லட்சுமி அவனைப் போன்ற ஓர் ஆணை வேறு கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தாள். ஆனால் ராமுக்கு எதிர்காலத்தில் லட்சியமில்லை. தீவிரமாக திட்டமிடுவதில்லை. இது லட்சுமியை பயமுறுத்தியது. என்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருக்குமா என்று அவள் கவலைப்பட்டாள். லட்சுமியின் அண்ணன் ராமை அழைத்து, இந்த திருமணம் சாத்தியமில்லை, நீ பின்வாங்கு என்று சொன்னான். ஆனால் ராம் லட்சுமியுடன் இருந்தான். அவளை விட்டுக் கொடுக்கவில்லை. லட்சுமி ராம மிகவும் நேசித்தாள். ஆனால் தன் பெற்றோரையும் அதிகம் நேசித்தாள். அவர்களை துன்பத்தில் ஆழ்த்துவதை அவளால் பார்க்க முடியவில்லை. என்ன செய்வது? பெற்றோர்களுக்காக ராமை விட்டுவிடலாமா? அல்லது அவர்களை எதிர்த்து திருமணம் செய்யலாமா என்று அவள் குழம்பினாள். ராம் சரியானவன் இல்லை என்றாலும் தன்னை மேம்படுத்த முயற்சி செய்தான். லட்சுமி அவனை விட்டு பிரிய முடியாது என்று உணர்ந்தாள். ஆனால் அவளுடைய மனம் போராடியது. இந்தக் கதையில் லட்சுமி போன்று நீங்கள் இருந்தால் என்ன முடிவு எடுப்பீர்கள்